நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்தமே இல்லாமல் ஒரு முக்கியமான திட்டத்தை காலி செஞ்சுருக்காங்க இந்தியா. அதிர்ச்சியில் அப்படியே பாகிஸ்தான் உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த கனவையும் காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அப்படி இந்தியா என்ன செஞ்சுட்டாங்க, இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா, குறுக்க வந்துடாதீங்க, நாங்கள் குண்டு வீசுவோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இந்தியாவை பார்த்து கற்றுக்குவாங்க அப்படின்னும் இந்தியாவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இவர் இப்படி சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் சவுதி இணைந்து உருவாக்கி இருக்கும் இஸ்லாமிய நேட்டோ அமைப்பில் எகிப்து சேர வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்கு பின்னாடி இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய நேட்டோ அமைப்பை போலவே புதிதாக இஸ்லாமிய நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு. நீண்ட மாதங்களாக நடைபெற்ற கூட்டங்கள், செய்தியாளர்கள் சந்திப்புகள், அரசியல் ரீதியான ஆலோசனைகள் மற்றும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் மெக்காவில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டாங்க. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், துருக்கி அதிபர் எர்டோகன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் இஸ்லாமியர்களுடைய புனித தலமான மெக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமையப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. ஊடகங்களும் உலக அரசியல் வல்லுநர்களும் இந்த ஒப்பந்தத்தை இஸ்லாமிய நேட்டோ அப்படின்னே வர்ணிச்சுட்டு வர்றாங்க. இந்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அதாவது பரஸ்பர பாதுகாப்பு விதியாகும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் 3 நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாட்டின் மீது வெளியிலிருந்து ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மற்ற 2 நாடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படும். இந்த நிலையில தான் பாகிஸ்தானும் சவுதியும் இணைஞ்சு உருவாக்கி இருக்குல்ல அந்த இஸ்லாமிய நேட்டோ அமைப்பு, இதில் நாங்கள் சேர போகிறதில்ல அப்படின்னு எகிப்து முடிவு செஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்கு பின்னாடி இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக நீண்டது. எந்த அளவுக்கு அப்படின்னா, 1956ஆம் ஆண்டு சுயஸ் கால்வாயை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகள் முற்றுகையிட்டு இஸ்ரேல் சினாய் மீது தாக்குதல் நடத்திய போது அதை வெளிப்படையாக கண்டித்து எகிப்துடைய இறையாண்மைக்கு ஆதரவாக நின்னது இந்தியா. அதுக்கு நன்றி கடனாக 1961 இந்தியா கோவாவை போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க இராணுவத்தை அனுப்பிய போது போர்ச்சுகீசிய போர்க்கப்பல்கள் இந்த சுயாஸ் கால்வாய் வழியை செல்வதை எகிப்து தடுத்து நிறுத்தினாங்க. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட காலத்திலிருந்தே அணிசேரா இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற 2 நாடுகளும் பல ஆண்டுகளாக வலுவான நட்புறவை பேணிட்டு வர்றாங்க. தற்போது துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகியிருக்கும் மெக்கா ஒப்பந்தத்தில் எகிப்து இணைவதற்கு தயக்கம் காட்டுவதற்கு இந்தியாவுடனான இந்த வரலாற்று சிறப்புமிக்க நட்பும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சமீபத்தில் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமான மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இஸ்லாமிய நேட்டோ அப்படின்னு வர்ணிக்கப்படும் இந்த கூட்டணியை மேலும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்த முயற்சிகள் நடக்குது. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ள எகிப்து அடுத்ததாக இதில் இணையும் அப்படின்னு துருக்கியுடைய வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். எகிப்துடைய வெளியுறவு அமைச்சரும் இதை பரிசீலிப்பதாக சொல்லியிருந்தார். 4.4 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள், நவீன ஆயுதங்கள் மற்றும் உலக வர்த்தகத்துடைய முக்கிய பாதையான சுயாஸ் கால்வாய் ஆகியவற்றை கொண்டுள்ள எகிப்து இணைவது இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் எகிப்து இந்த கூட்டணியில் இணைவதற்கு சவுதி அரேபியாவுடைய எதிர்ப்பு ஒரு காரணமாக இருக்கு. இன்னொரு காரணம் இந்தியாவுடனான நட்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது துருக்கி எகிப்தை சேர்க்க ஆர்வம் காட்டினாலும் சவுதி அரேபியா அதுக்கு தீவிர எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 2013 LCC எகிப்து அதிபரானதுக்கு அப்புறம் சவுதி சுமார் $25 பில்லியன் நிதியுதவி வழங்கிய போதிலும் தனக்கு தேவையான சமயங்களில் எகிப்து இராணுவ ரீதியாக உதவவில்லை அப்படின்னு சவுதி கருதுது. குறிப்பாக ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் எகிப்து போதிய ஒத்துழைப்பு அளிக்கலை அப்படின்னு அதிருப்தி சவுதிக்கு இருக்குது. மேலும் வளைகுடாவில் சவுதிக்கு போட்டியாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் எகிப்து நெருக்கம் காட்டுவதும் சவுதியுடைய கோபத்துக்கு காரணம். எகிப்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் சமநிலையை பேண விரும்புது. துருக்கிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கிரீஸ் மற்றும் சைப்ரஸ், ஏன் இஸ்ரேலுடன் கூட எகிப்து நட்பாக இருக்கு. மிக முக்கிய நட்பு நாடான அமீரகம் மற்றும் அசைக்க முடியாத நட்பை கொண்டிருக்கும் இந்தியா ஆகியவற்றுடனும் எகிப்து நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்கு. பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி ஆகியவற்றுடன் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டால் அது இந்தியாவுடனான உறவுல விரிசலை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே இந்தியா, எகிப்து ஆகிய 2 நாட்டு இராணுவங்களும் கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. பொருளாதார ரீதியாக எகிப்தில் 700க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் 70 நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. இந்திய நிறுவனங்கள் $5.5 பில்லியன் அதிகமான முதலீடுகளை செஞ்சு சுமார் 40,000 எகிப்தியர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இருதரப்பு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா $6.5 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ கூட்டணியில் எகிப்து இணைவது இந்தியாவுக்கு தவறான செய்தியை கடத்திவிடும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறாங்க.
இதன் காரணமாக தான் பாகிஸ்தானுடைய இந்த இஸ்லாமிய நேட்டோ அமைப்பில் எகிப்து இணையவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, சர்வதேச எண்ணெய் போக்குவரத்து பாதையுடைய உயிர் நாடி போல இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அமெரிக்கா திட்டமிட்டு வரும் நிலையில் ஈரானும் ஓமனும் இணைந்து புதிய திட்டமிடுறதுனால ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டில் ஓமன் தலையிட்டால் அந்த நாட்டின் மீது குண்டு வீசுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் எட்டுவதற்காக போடப்பட்ட 60 நாள் இடைக்கால ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவுக்கு வந்த நிலையில் அதை நீட்டிக்க போவது இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஈரான் வெள்ளைக்கொடி காட்டி சரணடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன நிலையில் தங்கள் படைகள் தயாராக இருப்பதாக ஈரான் பதிலடி கொடுத்ததுனால மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை சீர் செய்வது தொடர்பாக ஓமன் ஈரான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் உலக எண்ணெய் வர்த்தகத்தின் 20% இந்த வழியாக தான் நடைபெறுது. முக்கியமான இந்த வழித்தடத்தை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திறந்துவிட வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுடைய கோரிக்கையாக இருக்கு. ஆனால் ஈரான் இதை ஏற்க மறுத்துட்டு வர்றாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு வரும் நிலையில் ஒமானுடன் ஈரான் கைகோர்ப்பது ட்ரம்ப்புக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் கப்பல்கள் ஈரான் கடல் பரப்பு வழியாக உள்ள நுழைஞ்சு ஓமான் கடல் பரப்பு வழியாக வெளியேறும் வகையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டு இருப்பதாக தெஹ்ரான் சொல்லுது. இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக ஈரானும் ஒமானும் தீவிரமாக பணியாற்றிட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. இது குறித்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக ஓமன் தலையிட்டால் அந்த நாட்டின் மீது குண்டு போடுவோம். ஈரான் சரணடைய வேண்டும். ஈரானுடனான போரில் அமெரிக்க ஆயுதங்களில் வேர்க்கடலை அளவே பயன்படுத்தி இருக்கிறோம். சரணடைய காலக்கெடு எதுவும் இல்லை. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அவசரப்படவில்லை அப்படின்னாரு. ஓமானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுப்பது இது முதல் முறையில் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்கணும். கடந்த மே மாதம் கேபினட் மீட்டிங்கில் பேசிய ட்ரம்ப் அவர்கள் ஓமன் மற்ற நாடுகளைப் போல செயல்பட வேண்டும், இல்லைன்னா அந்த நாட்டை சிதறடிப்போம் அப்படின்னு சொன்னார். வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஓமானும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்காங்க. ஓமனில் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவ விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதற்கான தளங்கள் அங்கே செயல்பட்டு வருது. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஓமனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வருது. இப்பேற்பட்ட சூழலில் தான் ஓமன் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதற்கிடையில் தான் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவுடைய பிராந்தியமாக அறிவிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் சூசகமாக சொல்லியிருக்கிறாரு. ஈரான் துறைமுக முற்றுகை திறன் வாய்ந்ததாக இருப்பதாகவும் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ட்ரம்ப்புடைய இந்த கருத்தை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய தேர்தல் முறையை பாராட்டியிருக்கிறாரு. அமெரிக்காவில் கடுமையான வாக்குப்பதிவு விதிகளை அமல்படுத்தவும் சேவ் அமெரிக்கா சட்டத்தை செயல்படுத்தவும் அழைப்பு விடுத்த அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய தேர்தல் முறையை பாராட்டியிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் அமெரிக்காவில் தேர்தல்களை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னுடைய அரசிடம் கேட்டதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தன்னுடைய பதிவில் இந்த மாத தொடக்கத்தில் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் அமெரிக்காவில் எப்படி தேர்தல்களை நடத்த முடியும் அப்படின்னு எங்கள் நிர்வாகத்திடம் கேட்டார். கடந்த தேர்தலில் இந்தியாவில் 64 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. 1% குறைவானவர்களே தபால் மூலம் வாக்களித்தாங்க. மேலும் ஒவ்வொரு வாக்காளரும் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். நாம் இப்போது அமெரிக்காவை காப்பாற்றும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தலின் போது கணிசமான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அவர் பாரபட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து அவர்களுடைய கவலைகளுக்கு தீர்வுகளை வழங்கினாங்க. இந்த நிலையில தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தை பாராட்டியிருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய கருத்துக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரோம் ட்ரம்ப்புடைய கருத்துக்களை எதிரொலிச்சிருக்கிறாரு. இந்தியாவின் தேர்தல் முறையை குறிப்பிடுகையில் அமெரிக்க அதிபர் சொன்னது முற்றிலும் சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கடந்த தேர்தலில் இந்தியாவுடைய 64 கோடி வாக்காளர்களை சுட்டிக்காட்டிய கோர் ஒவ்வொரு வாக்காளருக்கும் அடையாள அட்டை இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மேலும் சேவ் அமெரிக்கா சட்டத்தை நிறைவேற்றுமாறும் காங்கிரஸையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. அமெரிக்க வாக்காளர் தகுதி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு அழைக்கப்படும் சேவ் அமெரிக்க சட்டம் நிறைவேற்றப்படுவதை ட்ரம்ப் அவர்கள் ஆதரிக்கிறாரு. முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் அமெரிக்க தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு குடியுரிமைக்கான ஆவண சான்று மற்றும் புகைப்பட அடையாள அட்டை போன்ற கடுமையான நிபந்தனைகளை விதிக்கும். இந்த மாதிரியான விதிகள் தேர்தல்களின் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையையும் அதிகரிக்க உதவும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நீண்ட காலமாக வாதிட்டு வர்றாரு. இந்த சட்டம் வாக்காளர் அடையாளம் மற்றும் குடியுரிமை சான்று தொடர்பான தேவைகள் உள்பட அமெரிக்காவில் தேர்தல் விதிகளை கடுமையாக்க முயலுது. ட்ரம்ப் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. மேலும் இது அவருடைய பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியிருக்கு.
ட்ரம்ப்புடைய சமீபத்திய கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடைய தேர்தல் செயல்முறைகளை ஒப்பிடுவதற்கான அவருடைய முயற்சிகளையும் பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.